3வது புருஷன். இதே கல்யாணம் நாங்கள் 6 வருஷம் காதலிச்சிருக்கோம் சார். எனக்கு கல்யாணம் இப்போதான் சார் ஆயிருக்கு. we lost our first baby. நான் என் பிள்ளைய இழந்ததுக்கு அவர் மட்டும்தான் காரணம். ஜூலி, இந்த குழந்தை இறந்ததுக்கு விஜயனை எப்படி பொறுப்பேற்றுக்காப்புல சொல்லு, நீ சொல்லு. இந்த குழந்தை இறறதுக்கு 2 பேர் தான் காரணம். ஒன்று நீ, ஒன்று உன் பக்கத்தில் இருக்கம்ல எடுப்பு ஒன்று. நீங்கள் 2 பேர் தான் காரணம். ஒரு மாசமான ஒரு பெண் என்ன செய்வாங்க தெரியுமா? ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க, வீட்டில் ரெஸ்ட் எடுப்பாங்க. நீ அப்படியா இருந்த? தெருவா அலைதானே இங்க. அப்பமே உன் பக்கத்தில் இருக்க எடுப்பு 2 செவுட்டில் 2 கொடுத்து உன்னை வீட்டில் உட்கார வச்சிருந்தனா அந்த குழந்தை இப்போதைக்கு நல்லா இருந்திருக்கும். அந்த எடுப்புக்கு தெரியும் அது அவனோட குழந்தை இல்லைன்னு அந்த எடுப்புக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் சரி நாய் எங்கேனாலும் போய் சுற்று கற்று கடந்து அப்படின்னு சொல்லி விட்டுட்டாப்புல. இப்போ கடந்து கத்தி ரோடுப்புலாம் கத்திட்டு இப்போ குழந்தை போச்சு ஐயோ போச்சுன்னா யார் பொறுப்பேற்றுக்குவா சொல்லு? நீ ஒரு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சரிதான். அதே சரியான போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பியோ நீ உன்னை ஜட்டியோடு உட்கார வச்சுருப்பாங்க ஸ்டேஷனுக்குள்ளே. நீ பேசுகிற வார்த்தைகள் அப்படி அந்த டைமிங்கில் எல்லா வீடியோவும் இருக்குது. நீ சரியான போலீஸ்காரங்கிட்ட இன்னும் நீ மாட்டலை. இதே அப்படி ஒரு ஆம்பளையால் இருந்தேன்னு வச்சுக்கேன் அப்பவே ஜெயலலிதாக்கு போட்டு நொங்க கலத்திருப்பாங்க. நீ ஒரு பெண்ணாக இருக்க இன்னும் தப்பிச்சுக்கிட்டு இருக்கு, அதை மைண்டில் வச்சுக்க. இதில் நீ எத்தனை டேஸ்னு போய் விஜய் அண்ணன் மேலே கம்மல் கொடுத்தாலும் ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. எதுக்கு கடந்து சும்மா பேட்டி கொடுத்துட்டாலே இதா சொல்லு? வெக்கமா இல்லை? ஃபஸ்ட்டு ஒன்றெல்லாம் நிற்க விட்டு அடிக்கணும். ஸோ கடவுள் சோதனை தான். மறக்காமல் அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம். பாய்.